இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம், மிளகு ரசம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ரசத்துக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான். புளி தண்ணி, புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி போட்டாச்சு, ஒரு தக்காளியை நல்லா நசுக்கி உள்ள புழிஞ்சு விட்டாச்சு. ஸோ இது நம்ம அப்படியே செய்வோம், அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது புளி கரைச்ச தண்ணி, அதில் ஒரு தக்காளி நசுக்கி விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு, அதில் கருவேப்பிலையை தூவி விட்டுருக்கோம். இதை ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு இது மூணுத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், அடுத்தது தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் பெருங்காயத்தூள். இவ்வளோன்னு தான் தேவையான பொருள். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம், கடலை எண்ணெயை ஊற்றிக்கிறோம். பாருங்க, கடலை எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கடுகு போடணும். இந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அதில் போடுறோம். நெக்ஸ்ட் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை நல்லா ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தக்காளி போட்டுருக்கோம். இது மொத்தமாக இப்போ வதக்கிறோம். மிளகு, சீரகம், பூண்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் போட்டுறோம். மொத்தத்தை இப்படி கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் வந்து இதில் கொட்டுறோம். பாருங்க, நம்ம கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணி, அதில் வேற என்ன போட்டிருந்தோம்னா மஞ்சள் தூள், தக்காளி புழிஞ்சு அதில் விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கலவையை எடுத்து இதெல்லாம் அப்படியே ஊற்றுறோம். பாருங்க, ரசம் செய்யறது எவ்வளோ சிம்பிள் பாருங்க. இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம்ல ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் வந்து நிறைய கொதிக்கூடாது, கொதிச்சா கசப்பு வந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ சுவையான ரசம் இப்படி தான் ரெடி பண்ணணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு.